ஃபேரி டேல்ஸ் ஃபார் grown-ups. 10 செகண்ட் ஆச்சு. அவன் இருக்கிற கஷ்டத்தை விட்டுட்டு ஒரு படத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் தேட்டருக்கு போவானுங்க. ஆனால் இந்த படத்தையெல்லாம் பார்த்தா இருக்கிற கஷ்டமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சத்தியமாக படமாடா எடுத்து வச்சுருக்கீங்க. இப்படி வாயில் வார்த்தையே வருதுடா. தலக்க ஃபேரி டேல் வேறு இதில் ஏண்டா டென்ஷன் அப்படி மண்டைக்கு மேலே ஏறுது இந்த படப்புண்டையை பார்த்துட்டு. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு சண்டை இருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுச்சுடா. அந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். 50 ஓவர் மேட்ச் ஆடிட்டு ஒரு சைடு ஃபீல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஐயோ படம் மிஸ் பண்ணிடுவோமே, ஃபஸ்ட் நாள் பார்க்கணுமே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு போனோடா அந்த படத்துக்கு. கொத்தாளா அப்படியே மண்டையில் இந்த படத்தை ஃபேரிடேல் க்ரோனப்ஸ் மாதிரியே கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், யாஷோட வாய்ஸ் ஓவர். அங்கேருந்து கரெக்டாக நான் உள்ளே போயிட்டேன். ஒரு சீன் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டேன். சரி படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னமோ பண்ணுறாங்க படத்தில். சரி ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். யாஸ் வந்து ஒரு பொண்ணை ஓத்துட்ருக்கிறப்ப பாம்பு அடிச்சு அப்படி வருவார். ஓகேவா, நயன்தாரா எதுக்கு உள்ளேன்னே தெரியாது, பைக் எடுத்து சொருன்னு வருவா. என்னடி சிஜி மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி தொலை, நம்ம நயன்தாராக்காக வரல, யாஷுக்காக வந்திருக்கோம், மயிரே போச்சு அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஃபெர்னாண்டஸுங்கிறானுங்க, ஸ்கெலிட்டனுங்கிறானுங்க, மார்க்கஸுங்கிறானுங்க, எவனையோ பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு ஓபிஎம் பார் அப்படின்னானுங்க. ஓகே, அடுத்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வரப்போகுது, ஓபிஎம் கடத்த போகிறானுங்க அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது. என்னென்னமோ பண்ணுறானுங்க. பார்க்குறவனை எல்லாம் கொண்டுறாங்க. ஒத்தா பார்க்குறவனை எல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு ஃபைட்டில் இவங்களில் கன்று இருக்கும், ஆப்போசிட் கேங்கில் எல்லாத்துட்டையும் கத்தி இருக்கும். இன்னொரு ஃபைட்டில் ஆப்போசிட்டில் எல்லாத்துட்டையும் கத்தி இருக்கும், இவன்கிட்ட கன்று இருக்கும். மாசு ஒரு அட்டி வாங்க மாட்டான். ஒரு 50,000 பேர்த்து கொண்டிருப்பான், ஒரு 50 லட்சம் புல்லட் சுட்டிருப்பான். எதுக்குன்னே தெரியல. சரி தொலை, கியாரா அத்வானிக்கு வருவோம். அவளை பார்க்குறப்பெல்லாம் மேட்டர் பண்ணுறான். மூடு ஆகுமா ஆகாதா, நான் தனியாக போயிருந்த படத்துக்கு, எனக்கு இது தேவையா, பார்க்குறப்பெல்லாம் மேட்டர் பண்ணுறான். லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லையும்பா. இது டென்ஷன் ஒரு டென்ஷன். சரி தொலைது அப்படின்னு பார்த்தா சைடில் இன்னொருத்தி லவ் பண்ணுவான். லவ் பண்ண மாட்டான், கல்யாணம் பண்ணுவான். கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு போடுவான். எதுக்கு கொள்றான்னு தெரியாது. டேய் என்னடா தாண்டா படத்தில் என்ன தாண்டா நீங்கள் எதை நோக்கி தாண்டா படத்தை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதில் வேறு மியூசிக் வேறு நாராசமாக இருந்துச்சு, காதுக்குள்ளே ஏறி செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரு முடியும் புரியல. சரி தொலைது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் நம்ம அவள் பேர் வேறு மறந்து போச்சே, பெருசாக இருக்குமே. சரி மறந்துச்சு, அவள் தான் ருக்மணி வசந்த். அவளை கூப்பிட்டு வந்தானுங்க. இவன் கெசினோ நடத்துகிறான்னு அப்போ தான் எங்களுக்கே தெரியும் இந்த படத்தில். அந்த கெசினோ நடத்தி அவங்க அப்பனுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சான். அதை திருப்பி கேட்குறக்கு இவன் வந்து இவளை கொல்றக்கு வருவாள். இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் த ஃபக்கிங் லாஜிக் ஹியர். எனக்கு லாஜிக் புண்டையே வேணாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேணாமா?
அவளை கல்யாணம் பண்ணிடுவான். இவன் போய் கேசினோ நடத்துகிறவன் ஒருத்தன் போய் அவங்க அப்பன் கடன் எல்லாம் அடைச்சதுக்கு இவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிப்பான். இதெல்லாம் கூட ஒரு ஒரு இதில் ஏற்றுக்கலாம். இந்த டப்பிங் புண்டை இருக்கே, டப்பிங் அதெல்லாம் வந்து ஏயில் கொடுத்து பண்ணியிருப்பானு போல். ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சு வந்துடுது, தப்பு பிஞ்சு பொங்கிரெல்லாம் ஒத்தலக்க அப்படி இருந்துச்சு. இதில் வந்து பையன் ஆஷன் ஒருத்தர் வருவான், சரியா? மாசு மாசு எனக்கு அவனைத்தான் ரொம்ப பிடிச்சது. அவனை மட்டும்தான் பிடிச்சது எனக்கு. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருப்பானுங்க, ஆடியன்ஸே அதிர்ற மாதிரி. இப்போ ஏன் அந்த கேப் விட்டு நான் பேசுகிறேன் தெரியுமா? ஏன்னா நிறைய வார்த்தை வருது எனக்கு, அதை பேசவே முடியல. கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இன்னொரு போய் படத்தை பார்க்கணும் போல். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்படி எடுத்துச்சிருக்கானுங்க. சரி, ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஆக்ஷன் இல்லை, ஆக்டிங் இல்லை. இந்த படத்தை எதுக்கு தாண்டா எடுத்தீங்க? சரி ஓகே, ஃபேரி டேல்ஸ் ஃபார் க்ரோனப்ஸ் போட்டிருந்தீங்க, அதையாவது ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. எதுக்கோ அந்த பொண்ணு ஃபைட் எதுக்கு யார் அனுப்பிச்சா ஒரு புண்டையும் தெரியாது நமக்கு. எதுக்கு வருவாளுங்க, எதுக்கு அடி வாங்குறாள், எல்லாத்தையும் கொண்டு போடுவான். ஸோ அது ஒன்று. இப்போ இந்த ஃபஸ்ட் சீன் வந்து ஃபஸ்ட் சீனுக்காக வச்சுருக்கானுங்க. இந்த ட்ரைலர் கட்டில் ஒரு 5-6 சீன் வரும் தெரியுமா? அவ்வளோதான் படமே. இந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாத்திட்டு 9 ஓட்டையும் சாத்திட்டு வீட்லேயே படம் பார்த்துக்குங்க தயவு செஞ்சு. தேட்டருக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மண்டை வலி வந்துடும். ஒரு மாதிரி வெறியாகுது எனக்கெலாம். அப்படி ஆயிடுச்சு படத்தை பார்த்துட்டு. ஏன்னா நான் போன கண்டிஷன் அப்படி ஒரு மாதிரி டயர்டாக போனேன் நான் படத்துக்கு. சரி ஓகே, எனர்ஜியாக இருக்கும் அப்படின்ட்டு. இருக்கிற டயர்டுக்கு ஓட்டத்துக்கு பயங்கரமாக நீ டயர்டாக்கிடுச்சு. வெறியாவது தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஹம்பிள் ரெக்வஸ்ட். நடுவில் ஏன் அந்த மியூசிக் போட்டிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட படத்துலேயும் அந்த மியூசிக் அப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் சும்மா போட்டு விட்டேன்.